நண்பா, உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். உன் வீட்டில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அது உனக்காக ஒளி தருகிறது. உன் வீட்டிற்கு மங்களத்தை தருகிறது. அந்த விளக்கின் ஒளியில் நீ அமர்ந்து கொண்டு வெளியே எரியும் ஒரு கொள்ளி நெருப்பை பார்த்து ஆசைப்படுகிறாய். அந்த தற்காலிக வெளிச்சத்திற்காக உன் வீட்டு விளக்கின் மீது ஒரு குடம் தண்ணீரை ஊற்றுகிறாய். இப்போது இருட்டில் நிற்பது யார்? அந்த விளக்கா? இல்லை, நீதான். திருமணம் இது வெறும் சடங்கு அல்ல. ஒரு பெண் தன் பிறந்த வீட்டை துறந்து தன் அடையாளத்தை தொலைத்து உன்னை மட்டுமே நம்பி உன் கரம் பிடிக்கிறாள். அந்த நம்பிக்கையை சிதைப்பது ஒரு உயிரை கொலை செய்வதற்குச் சமம். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு உன் இதயத்தை ரணமாக்கலாம். ஆனால் உண்மைகள் எப்போதும் சுடும். மனைவிக்கு துரோகம் இழைக்கும் கணவன். இவனை பற்றி சாணக்கியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தன் மனைவியை கண்ணீர் விடச் செய்யும் ஒருவன் தான் சம்பாதித்த அத்தனை புண்ணியத்தையும் அந்த ஒரு சொட்டு கண்ணீரில் இழந்து விடுகிறான். ஒரு பெண் தன் பெற்றோரை தன் சுற்றத்தை விட்டுவிட்டு உன்னோடு வருகிறாள் என்றால் அவளுக்கு நீதான் உலகம். அவளது உலகத்தையே நீ இன்னொரு பெண்ணிற்காக சிதைக்கும் போது நீ ஒரு மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்றவனாகிறாய். சாணக்கியர் கூறுகிறார், எந்த ஒரு மனிதன் தன் மனைவியை கண்ணீர் விடச் செய்கிறானோ அவன் சம்பாதித்த அத்தனை புண்ணியங்களும் செல்வமும் காணல் நீர் போல மறைந்துவிடும். பெண்களே, உங்கள் கணவன் உங்களுக்கு துரோகம் செய்கிறான் என்றால் அவன் உங்களை மட்டும் ஏமாற்றவில்லை, அவன் தன் வாழ்வின் அதிர்ஷ்டத்தையே கையில் பிடித்து கிள்ளி எறிகிறான். துரோகம் செய்வது ஒரு ஆணின் வீரம் அல்ல, அது அவனது கோழைத்தனம். ஏன் ஆண்கள் தடம் மாறுகிறார்கள்? சாணக்கியரின் பார்வையில் இது அற்ப புத்தியின் அடையாளம். ஒரு மனிதன் தன் வீட்டில் இருக்கும் அமுதத்தை விட வீதியில் கிடக்கும் சாக்கடை நீரை சுவைக்க ஆசைப்படுவது போன்றது இது. கள்ளத் தொடர்பு என்பது ஒரு போதை. அந்த போதையில் இருப்பவனுக்கு தன் வீட்டின் விளக்கு அணைவது தெரிவதில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த போதை தெளியும். அன்று அவன் திரும்புவான். ஆனால் அணைந்து போன விளக்கை மீண்டும் ஏற்றுவது அவ்வளவு எளிதல்ல. பெண்களே, அவன் செய்யும் தவறுக்காக நீங்கள் ஏன் தற்கொலை எண்ணத்திற்கோ அல்லது மன அழுத்தத்திற்கோ ஆளாக வேண்டும்? தவறு செய்தவன், அவன் தண்டனை உங்களுக்கு ஏன்? உங்கள் கணவன் துரோகம் செய்கிறான் என்று தெரிந்தால் சாணக்கியர் சொல்லும் இந்த வழிகளை பின்பற்றுங்கள். நிதானம் கத்தி கூச்சலிட்டு உங்கள் கௌரவத்தை குறைத்து கொள்ளாதீர்கள். புத்திசாலி பெண் அமைதியாக காய்களை நகர்த்துவாள். இண்டிபெண்டன்ஸ், அவனை சார்ந்தே நீங்கள் வாழ்ந்தால் அவன் உங்களை இன்னும் மிதிப்பான். பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அவன் செய்யும் தவறை அவனிடம் ஆதாரத்துடன் கேளுங்கள். ஆனால் மன்னிப்புக்காக கெஞ்சாதீர்கள். உன் துரோகம் தெரிந்துவிட்டது, இனி உனக்கு என் வாழ்வில் இடமில்லை என்று சொல்லும் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட இருக்காதே என்பது சாணக்கியரின் வாக்கு. அது கணவனாக இருந்தாலும் சரி. மனைவிக்கு துரோகம் செய்யும் ஒரு கணவன் காலப்போக்கில் அனைத்தையும் இழப்பான். முதலில் அவன் தன் நிம்மதியை இழப்பான். அடுத்து அவன் தன் சமூக கௌரவத்தை இழப்பான். இறுதியில் தான் எந்த பெண்ணிற்காக மனைவியை துறந்தானோ அந்த பெண்ணே அவனை தூக்கி எறிவாள். துரோகம் செய்பவனுக்கு துரோகமே பரிசாக கிடைக்கும் என்பது இயற்கை நீதி. தன் மனைவியின் சாபத்தை வாங்கிய ஒருவன் 7 ஜென்மம் எடுத்தாலும் நற்கதி அடைய மாட்டான் என்கிறது சாணக்கிய நீதி. அன்பு சகோதரிகளே, உங்கள் கணவன் செய்த துரோகம் உங்கள் இதயத்தை ரணமாக்கியிருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவரின் சொத்து அல்ல, நீங்கள் ஒரு சக்தி. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் 1000 ஜன்னல்கள் திறக்கும். உங்களை மதிக்காத ஒருவனுக்காக உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். ஒரு வீட்டை உடைக்க பெரிய காரணம் வேண்டான். சில நேரம் ஒரு பொய் போதும். அவன் அவளை காதலித்தான், அவளும் அவனை நம்பினாள். ஆனா அந்த நம்பிக்கைதான் அவளுக்கு பெரிய தண்டனையாகிவிட்டது. அவள் ஒரு சாதாரண பெண். அவள் கனவு என்னன்னா, ஒரு சின்ன குடும்பம், ஒரு அன்பான கணவன், ஒரு அமைதியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைத்தது. முதல் சில மாதங்கள் அவர்களோட வாழ்க்கை ஒரு கனவு மாதிரி போய்கொண்டு இருந்தது. அவன் வேலை முடிச்சு வந்தா அவள் காத்திருப்பாள். ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு காஃபி. இன்று எப்படி இருந்தது நாள் என்ற கேள்வி. ஆனா சில மாதங்களுக்கு பிறகு சில மாற்றங்கள். அவன் நேரம் தாமதமாக வர ஆரம்பிச்சான். அவன் மொபைல் எப்பவும் லாக். அவள் கேட்டா, வேலைதான், ப்ராஜெக்ட் பிரஷர். அவள் நம்பினா, ஏன்னா அவன் அவளோட உலகம். ஒரு நாள் அவனோட ஃபோன் மேசை மேல இருந்தது. அவள் எதுவும் பார்க்க நினைக்கல. ஆனா ஒரு மெசேஜ், மிஸ் யூ. அவள் இதயம் ஒரு நிமிஷம் நின்ற மாதிரி இருந்தது. யார் இது? எதுக்கு இந்த வார்த்தை? அந்த நாள் முதல் அவள் அவனை கவனிக்க ஆரம்பிச்சா. அவன் சிரிப்பு வேற மாதிரி, அவன் பேசுறது வேற மாதிரி இருந்து ஒரு நாள் அவள் அவனை பின்தொடர்ந்தாள்.
அவன் ஒரு காஃபி ஷாப்பில் மற்றொரு பெண்ணோடு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். அந்த நிமிஷம் அவளோட உலகம் சிதறி விழுந்தது. அவள் அவனிடம் கேள்வி கேட்டாள், ஏன் எனக்கு துரோகம் செய்தாய்? அவனோட பதில் அமைதி. அவள் அழுதாள், ஆனா அவன் முன்னாடி இல்ல. இரவில் அவன் தூங்குறான், அவள் விழித்து கிடக்கிறாள். ஒரு கேள்வி மட்டும் அவளிடம் இருந்தது. என்ன குறை இருந்தது என்னிடம்? நம்ம சமூகம் ஒரு பெண் அழுதா கேட்காது. ஆனா ஒரு ஆண் தவறு செய்தாலும் அவனுக்கு காரணம் தேடும். ஒரு நாள் அவள் முடிவு செய்தாள். அவள் அவனிடம் சொன்னாள், நீ என்னை விட்டு போகணும்னா போ, ஆனா என்னை ஏமாத்திட்டு வாழாத. அந்த வார்த்தை அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. யாரும் அழிக்க முடியாது. பல வீடுகளில் உண்மையா நடந்து கொண்டிருக்குது. ஒரு பெண் முழுசா நம்பி வாழும் வாழ்க்கை, ஒரு மனிதன் அதை மறைத்து வாழும் இன்னொரு வாழ்க்கை. இந்த இரண்டு வாழ்க்கை மோதும்போது உடைக்கப்படுவது ஒரு வீடு மட்டும் இல்ல, ஒரு மனசு. இந்த மாதிரி உண்மையான கதைகளை நீங்க கேட்க விரும்புனீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை சப்போர்ட் செய்ய லைக் பண்ணுங்க. இப்போ அந்த கதையை நாம் ஆரம்பிக்கலாம். ஒரு பெண் தவறாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய 10 உண்மைகள். சாணக்கியர் சொன்ன வாழ்க்கை விதிகள். சாணக்கியர் சொன்னார், உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளாதவரை உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு பெண், அவள் அன்பு அதிகமாயிருந்தால் அவள் வலி கூட அதிகமாயிருக்கும். ஆனா அன்பு இருக்கிற இடத்திலேயே அறிவு இல்லனா அது அழிவாக மாறும். ஒரு பெண் யாரையும் காதலிக்கலாம், ஆனா தன்னை இழக்கக்கூடாது. நீ உன்னை மறந்துட்டா ஒரு நாள் அவனும் உன்னை மறந்துடுவான். நம்பிக்கை நல்லது, ஆனா கண்மூடி நம்பிக்கை ஆபத்து. சாணக்கியர் சொன்னார், சந்தேகம் இல்லாத இடத்தில்தான் துரோகம் வளருகிறது. அவன் எல்லாம் சரிதான் என்று நினைத்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் உன்னை உடைக்கும். ஒரு பெண், அவள் காதலிக்கிறவனை விட அவனை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் பேசுற விதம் மாறுதா? அவன் நேரம் மாறுதா? அவன் கவனம் மாறுதா? இந்த சின்ன மாற்றங்கள் தான் பெரிய உண்மைக்கு சிக்னல். ஒரு பெண் அவள் காதலிக்கும் போது அவள் மனசை மட்டும் தரமாட்டாள். அவள் நிம்மதியையும் தருவாள், அவள் நம்பிக்கையையும் தருவாள், அவள் எதிர்காலத்தையும் தருவாள். ஆனா அவள் ஒருத்தரிடம் இதெல்லாம் கொடுத்த பிறகு அந்த மனிதன் அதை காப்பாற்றாம விட்டுட்டான்னா அது ஒரு தவறு இல்ல, அது ஒரு உயிரை மெதுவா சிதைக்கிற செயல். சாணக்கிய சொன்னார், ஒரு பெண்ணின் கண்ணீர் அவள் பலவீனம் இல்ல, அது யாரோ ஒருத்தன் செய்த துரோகத்துக்கான சாட்சி. கள்ளத் தொடர்பு அது ரகசியமா இருக்கும்போது அது இனிமையா தோன்றும். ஆனா அது வெளிச்சத்துக்கு வந்த நிமிஷம் அது காதல் இல்லைன்னு புரியும். அது பொய் மேல் கட்டப்பட்ட ஒரு உலகம். ஒரு பெண் யாரையாவது நம்பி வாழ ஆரம்பிச்சா அவள் ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையை பிடித்து வாழ்கிறாள். அந்த நம்பிக்கையை உடைப்பது அவளுடைய இதயத்தை உடைப்பது இல்ல, அவளுடைய வாழ்க்கையை உடைப்பது. பெண்ணே, உன்னை யாராவது ரகசியமா காதலிக்கிறாங்களான்னா அது காதல் இல்ல, அது உன்னை வெளிச்சத்துல வைக்க பயப்படுற உண்மை. உன்னை உலகத்துக்கு சொல்லிக் காட்ட முடியாத காதல் ஒரு நாள் உன்னை காப்பாற்றாது. நீ ஒருத்தரின் ரகசியமாக இருக்காதே, நீ அவனுடைய மரியாதையாக இரு. நீ ஒருத்தரின் நேரம் கிடைக்கும்போது மட்டும் வரும் நினைவு ஆகாதே. அவன் வாழ்க்கையில் முதன்மையாக இரு. அவன் உன்னிடம் மறைக்கிறான்னா அவன் உன்னை காதலிக்கவில்லை, அவன் தன் சுகத்தை மட்டும் காதலிக்கிறான். ஒரு பெண் தன்னை மதிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து யாராலும் அவளை ஏமாத்த முடியாது. கள்ளத் தொடர்பு உன்னை தேர்வு பண்ணாது. நீயே உன்னை இழந்த நேரத்தில் அதை தேர்வு பண்ணுற. அதனால் யாரையும் காதலிக்கலாம், ஆனா உன்னை மறைத்து வைக்கும் காதலை ஒரு நாளும் தேர்வு செய்யாதே. ஒரு பெண் வாழ்க்கை ஒரு ஆணை சுற்றி மட்டும் இருக்கக்கூடாது. அவன் இல்லாத போது நீ வெறுமையாக இருந்தால் அது காதல் இல்லை, அது அடிமை. ஒரு பெண் தன்னுடைய மதிப்பை அறியாத போது அவள் மற்றவர்களின் கையில் விளையாட்டு ஆகிறாள். நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். மன்னிப்பு ஒரு நல்ல குணம், ஆனா அது எல்லை தாண்டினா அது தண்டனையாகும். ஒரு தவறு மன்னிக்கலாம், மீண்டும் மீண்டும் தவறு அது தேர்வு. ஒரு பெண்ணின் மனசு அவளுக்கு முன்னாடியே உண்மையை சொல்றது, ஆனா அவள் அதை கேட்க மாட்டாள். ஏன்னா அவள் காதல் உண்மையை விட பெரியது என்று நினைப்பாள். அவன் போயிடுவானோன்னு பயந்து அவனை பிடித்து வைத்திருக்காதே. பயத்தில் இருக்கும் காதல் ஒரு நாள் நிச்சயமாக உடையும். ஒரு பெண் ஒருத்தருக்காக தன்னை முழுக்க மாற்றிக்கொண்டால் ஒரு நாள் அவன் அந்த புதிய உன்னையும் விரும்ப மாட்டான். ஏன்னா அவன் காதலித்தது அந்த பழைய நீதான். சாணக்கியர் சொன்னார், நீ மதிக்கப்படாத இடத்திலிருந்து விலகுவது அது பலவீனம் இல்லை, அது அறிவு. அறிவு. ஒரு பெண் விட்டு செல்ல கற்றுக்கொண்டால் அவளை யாரும் உடைக்க முடியாது. அவன் நேரம் மாறும், அவன் கவனம் மாறும், அவன் கண்களில் இருந்த உன் இடம் மெதுவா குறையும். இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீ இக்னோர் பண்ணினா அது உன் வாழ்க்கையை இக்னோர் பண்றதுக்கு சமம்.
சாணக்கியர் சொன்னார், பாம்பு கடிக்கும்போது பயப்பட வேண்டாம், அது நெருங்கும் போதுதான் கவனிக்கணும். அதே மாதிரி கள்ளத் தொடர்பு ஆரம்பிச்ச பிறகு அழுதா பயனில்ல, அது ஆரம்பிக்கும் போதே நிறுத்தணும். ஒரு மனைவி தன் கணவனை நம்பலாம், ஆனா அவள் தன் கண்களை மூடிக்கொள்ளக்கூடாது. நம்பிக்கை அறிவுடன் இருக்கணும். அறிவில்லாத நம்பிக்கை துரோகத்துக்கு வழி. அவன் போன் மறைக்க ஆரம்பிச்சான, அவன் தனியா பேசுற நேரம் அதிகமாகுதா, அவன் உன்னுடன் இருக்கும்போது கூட வேற யாரையோ நினைக்கிற மாதிரி இருக்கானா? இந்த கேள்விகளுக்கு நீ பதில் தேட ஆரம்பிச்சா நீ உன்னை காப்பாத்த ஆரம்பிச்சிட்ட பெண்ணே. கேள்வி கேட்கறது தவறு இல்ல, அது உன் வாழ்க்கையை காப்பாற்றும் துணிவு. அவன் தவறு பண்ணும்போது நீ அமைதியா இருந்தா அது அமைதி இல்ல, அது உன்னை நீ தண்டிக்கிறது. ஒரு நாள் நீ உண்மையை கண்டுபிடிச்சா அழுது விழுந்து உடையாதே, அமைதியா நில், உன் மதிப்பை நினைச்சுக்கோ. சாணக்கியர் சொன்னார், மதிக்கப்படாத இடத்திலிருந்து விலகுவது அது தோல்வி இல்ல, அது உன் வெற்றி ஆரம்பம். நீ அவனை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல. உன்னை மதிக்கிறவன் நீ விட்டு போகாத அளவுக்கு வாழ்வான். உன்னை ஏமாத்துறவனை நீ காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்ல. பெண்ணே, உன் கண்ணீரை வீணாக்காதே, அது தவறான மனிதனுக்காக இல்ல. உன்னை காப்பாற்றிக் கொள்ள, உன் வாழ்க்கையை மீட்டுக்கொள்ள அதை சக்தியாக மாற்று. கள்ளத் தொடர்பு உன் வாழ்க்கையை உடைக்க வரா. நில், ஓ மானுடனே, எங்கே ஓடுகிறாய்? உன் கையில் இருக்கும் அந்த ஸ்மார்ட் போனில் மறைத்து வைத்திருக்கும் ரகசியங்கள் உன்னை காப்பாற்றும் என்று நினைக்கிறாயா? அல்லது இருட்டில் நீ செய்யும் லீலைகளை அந்த இறைவன் பார்க்கவில்லை என்று எண்ணுகிறாயா? இதோ பார், உன் முன்னே நான் நிற்கிறேன், சாணக்கியன். ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவன் நான். ஒரு மனிதனின் குணத்தை பார்த்தே அவனது எதிர்காலத்தை சொல்லும் ஆற்றல் கொண்டவன் நான். இன்று உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு மனிதன் தெரியவில்லை. தன் வீட்டிற்கு தானே தீ வைத்துவிட்டு அடுத்தவன் வீட்டு வெளிச்சத்திற்கு ஆசைப்படும் ஒரு கோழைதான் தெரிகிறான். முட்டாளே, நீ எதற்காக உன் மனைவியை ஏமாற்றினாய்? ஒரு தற்காலிக உடல் இன்பத்திற்காகவா? அல்லது உன் அகந்தையை திருப்திப்படுத்தவா? சாணக்கிய நீதி என்ன சொல்கிறது தெரியுமா? யார் ஒருவன் தன் தர்மத்தை காக்கும் மனைவியை கைவிட்டு பரத்தையிடம் செல்கிறானோ அவன் வாழ்நாள் முழுவதும் ஒரு பிச்சைக்காரனைப் போல நிம்மதிக்காக அலைவான். நீ அந்த பெண்ணுடன் பேசும் ஒவ்வொரு நிமிடம் சிரிப்பிலும், உன் வீட்டில் உன் மனைவி சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் சேமிக்கப்பட்டு வருகிறது. அந்த ஒரு துளி கண்ணீர் நீ பல ஆண்டுகள் உழைத்துச் சேர்த்த செல்வத்தையும் புகழையும் சுட்டெரிக்க வல்ல ஆசிட் என்பதை நீ அறிவாயா? ஒரு பெண்ணின் சாபம் கடவுளால் கூட தடுக்க முடியாதது. நீ அவளை ஏமாற்றவில்லை. உனது நற்பெயரை, உனது கனது கௌரவத்தை, உனது ஆன்மாவை நீயே ஏலம் போட்டுக் கொண்டிருக்கிறாய். இன்று உனக்கு அந்த இன்னொருத்தி அழகாக தெரியலாம். அவள் பேசும் கொஞ்சல் மொழிகள் இனிமையாக இருக்கலாம். ஆனால் கேள், எப்போது உன்னிடம் இருக்கும் பணம் கரையுமோ, எப்போது உனது இளமை வாடுமோ, அன்றே அந்த பெண் உன்னை ஒரு கறிவேப்பிலையைப் போல தூக்கி எறிவாள். அப்போது நீ எங்கே போவாய்? நீ மிதித்து தள்ளிய உன் மனைவி இருக்கிறாளே, அவள்தான் உனது உண்மையான கோட்டை. நீ நோயுற்று படுக்கும்போது உனது அழுக்கை துடைக்கப் போவது அந்த பரத்தை அல்ல, நீ துரோகம் செய்த உனது மனைவிதான். ஆனால் அன்று அவள் உன்னை ஏற்பாளா? ஒருமுறை உடைந்த கண்ணாடியில் முகம் பார்க்க முடியாது. அதுபோலத்தான் ஒருமுறை உடைந்த நம்பிக்கையை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. துரோகம் என்பது ஒரு கரை அல்ல, அது ஒரு வடு, அது ஆறாது. உன் குழந்தைகளைப் பார், அவர்களின் கண்களில் நீ ஒரு ஹீரோவாக தெரிந்தாய். ஆனால் உன் துரோகம் வெளியில் தெரியும்போது உன் பிள்ளைகளின் கண்களில் உனக்கான மரியாதை செத்துப்போகும். தன் தந்தையையே மதிக்காத பிள்ளைகள் வளர்ந்த பிறகு உன்னை எப்படி நடத்துவார்கள்? நீ அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? துரோகம் செய்யலாம் என்பதுதானே? சமூகத்தில் நீ தலை நிமிர்ந்து நடப்பதாக நினைக்கிறாய். ஆனால் உன் முதுகிற்கு பின்னால் உலகம் உன்னை காரி உமிழ்கிறது. தன் இல்லத்தரசியை மதிக்காத ஒருவனை இந்த உலகம் ஒருபோதும் மதிக்காது. சாணக்கியரின் எச்சரிக்கை இது. பெண்களை கேலிப்போ பொருளாகவும் துரோகத்தின் வழியாகவும் பார்க்கும் ஒரு ஆணின் வம்சம் தழைக்காது. நீ செய்த பாவம் உன் தலைமுறையையே பாதிக்கும். இப்போதும் காலம் கடந்துவிடவில்லை. இதோ உன் முன்னே 2 வழிகள் உள்ளன. ஒன்று, இப்போதே அந்த தவறான உறவை துண்டித்துவிட்டு உன் மனைவியின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேள். அவள் ஒரு தெய்வம், மன்னிக்கும் குணம் கொண்டவள். ஆனால் அந்த மன்னிப்பு உண்மையானதாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை தடம் மாறினால் உன்னை நரகம் கூட ஏற்காது. 2வது வழி, உன் தற்காலிக இன்பத்திலேயே மூழ்கியிரு. ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இன்னும் சில காலங்களில் நீ அனாதையாக நிற்பாய். உன் செல்வம் அழியும், உன் உடல் நோயால் வாடும், உன் பிள்ளைகள் உன்னை வெறுப்பார்கள்.
அன்று நீ அழுவதற்கு கூட ஒரு தோள் இருக்காது. முடிவு உன் கையில். நீ ஒரு வீரனாக வாழப்போகிறாயா அல்லது ஒரு துரோகியாகச் சாகப் போகிறாயா? சத்தமில்லாமல் உன் மனைவியின் முகத்தை பார். அவள் உனக்காகச் செய்த தியாகங்கள் உன் கண்முன்னே நிழலாடும். அந்த தியாகங்களுக்கு நீ கொடுக்கும் பரிசு இதுதானா? விழித்துக்கொள். துரோகம் என்பது நீயே உன் கழுத்தில் சுற்றி கொண்ட தூக்கு கயிறு. அதை இறுக்கிக் கொள்ளாதே. திரும்பு, உன் தர்மத்திற்கு திரும்பு, உன் இல்லத்திற்கு திரும்பு. இல்லையேல் சாணக்கியனின் சாபம் உன்னை விடாது. ஒளியாக மாறி உங்கள் பாதையை நீங்களே செதுக்குங்கள். இந்த வீடியோ ஒரு பெண்ணுக்காவது தைரியத்தை தந்தால் அதுவே எமது வெற்றி. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். துரோகத்தை வீழ்த்தி தலை நிமிர்ந்து வாழுங்கள்.